ரிஷி, என்னாச்சு? மனோ நீ ரூமை விட்டே வெளியே வர விரும்பலன்னு சொன்னாரு. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா, யாரும் உள்ள வரதே விரும்பல, நானே இப்ப வெளியே வர்றதுக்கு விரும்பல. விஷயம் இவ்வளவுதான். ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? யார்கிட்டயும் பேச விரும்பல. ஆனா நான் உன்னுடைய ஃப்ரெண்ட், நீ என்கிட்ட சொல்லலாம். சொல்ல, என்ன விஷயம்? யோசிச்சு பாரு, ஒருவேளை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முத தடவையா காதல் உண்டாயிடுச்சுன்னா, அவன் ஒரு பொண்ணை சின்சியரா காதலிச்சானா, திடீர்னு ஒரு நாள் அந்த காதல் அவன் வாழ்க்கையில இருந்து காணாம போகுதுன்னு வச்சுக்க. அப்புறம் அதே காதல் இன்னொருத்தர் கூட வாழ்க்கையில முன்னேறி போயிடுச்சுன்னா, அப்போ முதல்ல காதலிச்சனோட நிலைமை என்ன ஆகும்? அனுஜா முன்னேறி போயிட்டா, ரிஷியும் முன்னேறி போக விரும்புறாரு. ஏன் கூட தான் போல இருக்க. ஆனா எப்படின்னு தான் கேட்க விரும்புறாரு போல இருக்கு. ரிஷி, காதல்ல யாரும் பிரஷர் கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, அப்போ நான் யாரை காதலிக்கிறேனோ அவங்கள நான் கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க காதலிப்பேன். அவங்க என்ன காதலிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்க மனசோட நிலைமையை புரிஞ்சுப்பேன். அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுப்பேன், என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு. உத்தரா வாழ்க்கையில முத தடவையா சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அப்போ நான் நினைச்சது தப்பு இல்லை. அனுஜா என்னை காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் வாழ்க்கை ஃபுல்லா அவளை காதலிச்சுட்டே இருப்பேன். என்னாச்சு? ஏதாவது கேட்டியா? கேட்டேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏகே டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன்ல. கண்டிப்பா நானே அனுஜாவை ரிஷியோட ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே ஓகே பாய். ஓ காட், நான் மட்டும் அந்த ஃபைலை தொலைச்சிட்டேன்னு ஏகேக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா என்னை சும்மா விட மாட்டான். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அந்த ஃபைல் எங்க போயிருக்கோம்? அனுஜா தானே அந்த ஃபைலை எடுத்து என் கையில கொடுத்ததே. அப்படி இருக்கும்போது அது எங்க போயிருக்கோம்? இது எல்லாமே அந்த ஃபோன் காலால தான் வந்தது. நான் அந்த ஃபோன்ல பேசிட்டே மறந்து எங்கேயாவது வச்சிருப்பேன். எங்க வச்சேன்? அப்பா, நட்சத்திரா உங்ககிட்ட பேசணுமா? அவகிட்ட நான் தூங்கிட்டேன்னு சொல்ல. வீடியோ கால். அப்படியா? வீடியோ கால். ஹாய் தான்யா, சரி நீ போ. வரேம்மா. ஐம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் டெய்லி பொய் சொல்லுவேன். ஏன்னா பொய் சொல்றதுனால எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும். கியூட்டி பாய், நீ உண்மையிலேயே ஏகே விட பொண்ணா? இல்ல, நான் உண்மையாவே உங்களோட பொண்ணுதான். பாத்தீங்களா, இதுதான் பொய் சொல்றதுன்னு சொல்வாங்க. சரி, நீ எதுக்காக ஃபோன் பண்ண சொல்லு? நான் உங்களோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணனும். என்னோட ஐக்யூ டெஸ்டா? நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன், நீங்க அதோட மோரல் சொல்லணும். ஓகே? சரி ஓகே, சொல்லு. ஓகே. ஒரு ஊர்ல ஒரு பிரின்சஸ், அப்புறம் ஒரு பிரின்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஒரு டால். பிரின்ஸும் பிரின்சஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு நாள் பிரின்சஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, பிரின்ஸ் ரொம்ப பேட் பாய்னு. ஸோ அதுக்கப்புறம் பிரின்சஸ் மாளிகையை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க அந்த டாலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மேல பிரின்சஸ் ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ்க்கு ஒரு கிங் கிடைச்சாரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவருக்கும் அந்த டால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா டால் அந்த பிரின்ஸோடது. இப்போ நீங்க மோரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லுங்க. இப்போ பிரின்சஸ் என்ன பண்ணணும்? ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கியூட்டி பாய், பிரின்சஸ்க்கு பிரின்ஸ் உண்மையை சொல்லியிருக்கணும். அதான் சரி. சோ moral of the story is, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம போய் சொல்லவே கூடாது. இன்னொருத்தரோட பொருளை நம்ம எடுத்துக்கிட்டா
திரும்ப அவங்க கிட்டே அதை கொடுத்தாகணும். ஓகே பை. என்ன பண்ற நட்சத்திரா? அண்ணா ரிஷனா, அண்ணா என்னண்ணா ஆபீஸ்க்கு போறதுக்கு உங்களுக்கு மூடு இல்லையா? வாங்க வாங்க போலாம் வாங்க. நான் வரல மனோ. அண்ணா வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க? அண்ணா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, தெரியுமா தெரியாதா? அண்ணா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ண்ணா. நீங்க வாங்க போலாம் வாங்க. வாங்க அட வாங்கண்ணா போலாம் வாங்க வாங்க. நட்சத்திரா, இப்ப அம்மா கிளம்புறேன். அதனால நீ வினோத் அங்கிளையும் அந்த பாடி கார்ட்ஸையும் தொல்லை பண்ணாம இருக்கணும், சரியா? நான் தொல்லை பண்றேன்னா இல்ல அவர் என்ன தொல்லை பண்றாரா? அவங்க தான் என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க. சரி ஓகே. சமீர் அங்கிள் என்ன ஆஃபீஸ் கூட்டிட்டு போறதுக்காக வெளியில வெயிட் பண்றாரு. அம்மா ஆஃபீஸ் போவா? போங்க. இல்ல ஒருவேளை நான் உன்னை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போக கூடாதுன்னு நீ நினைச்சேனா நீ இப்பவே உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. என்னன்னா உனக்கு அம்மா ஆஃபீஸ் போறது பிடிக்கலன்னு சொல்லு. அண்ணா நீங்க ஆபீஸ் போறது தான் எனக்கு பிடிக்கும்ல. பை. பாய். டேக் கேரா. மம்மி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாகணும். அதான் moral of the story. நீ என்ன வண்டி ஓட்டுற? பார்த்து ஓட்ட. சார் மனோஜ் சார் கோபி சார் ஆஃபீஸுக்கு சீக்கிரமா போக சொன்னாரு, அதனால தான். சரி போ. இப்போ இவன் எதுக்காக ஃபோன் பண்றான்? சமீர். ரிஷி, நாங்க கொலாபரேஷன் மீட்டிங்காக வந்துட்டு இருக்கோம். அபிஷேக் வராரா? இல்ல ஏகே வரல. நானும் அனுஜாவும் தான் வந்துட்டு இருக்கோம். அனுஜாவா? ஆமா, as a business partner, not as a wife. ஓகே ஓகே பாய். நிறுத்து. வண்டியை நிறுத்து. சீக்கிரமா யூ டர்ன் பண்ணி ஆஃபீஸ்க்கு போ. சார் அப்ப அவரோட ஆஃபீஸுக்கு உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்? இறங்க. நீ போ. அவ வந்துட்டு இருக்கா. என் ஆபீஸ்க்கு முத தடவையா அவ வரா. மனு சொல்ல. ஹலோ ரிஷனா, நீங்க டிரைவரை ரோட்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? நான் விடல, ஃபயர் பண்ணிட்டேன். ஹி இஸ் ஃபயர்ட். ஓகே. அவ உன்கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆனா ரிஷனா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும்லண்ணா. நான் இப்போ நம்மளோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அங்க கொலாபரேஷன் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஐ டாக் யூ லேட்டர். பை. அண்ணா ஹலோ. அட என்ன ரிஷனா இந்த மாதிரி பேசுறாரு? அப்படின்னா இந்த மீட்டிங்கை நான் தான் ஹேண்டில் பண்ணுமா? அபிஷேக், நான் வந்துட்டேன். இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மறுபடியும் ரிஷியோட முகத்தை பார்த்தாகணுமா? ஆனா அவரை பார்த்தா எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையே. கடவுளே, நடக்க கூடாது எதுவும் நடக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த அனுஜா ஏன் இன்னும் வராம இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ வந்துடுறேன். இட்ஸ் ஓகே சார்.
நீ நீ என்ன ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்ட. இல்ல, கான்ஃபரன்ஸ் ரூம்ல இல்ல, இந்த 7 வருஷத்துல. இல்ல, இங்க பாரு, இல்ல, நான் நான் சொல்றது ரொம்ப நீ முதல்ல கஷ்டப்பட்டு- கேளு. கஷ்டப்பட்டு கிடைச்சிருச்சு. பார்க்கிங் பார்க்கிங் ஏன் கிடைச்சதா? தேங்க் காட் உனக்கு பார்க்கிங் கிடைச்சிருச்சு. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்ல. உள்ள போலாமா? போலாம் போலாம் போலாம். எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியுமா? அங்க எதிர்க்க கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு, போங்க. ஹலோ, ஸ்டார்ட். எல்லாருக்கும் ப்ராஜெக்டோட ஒரு பிரீஃப் கொடுங்க. எஸ் சார், தேங்க்யூ. दो दिल मिल रहे हैं. ஹாய். இல்ல, அது சமீர், அது எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. மீட்டிங்கை நாம நாளைக்கு வச்சுக்கலாமா? மீட்டிங் இப்பவே நடந்தாகணும். எனக்கு நாளைக்கெல்லாம் டைமே இல்லை. நீ இதை தானே யோசிக்கிற, இந்த ரிஷி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு? தப்பிக்க விட மாட்டேன். 7 வருஷமா உன்னை துரத்திட்டு இருக்கேன். அவ்வளவு சுலபமா உன்னை தப்பிக்க விட மாட்டேன். இட்ஸ் ஓகே, நாளைக்கே சந்திக்கலாம். தேங்க்யூ. ஒருவேளை அனுஜா சொன்னாங்கண்ணா. இல்ல, அவங்களோட நோல எஸ் இருக்க. ஒருவேளை இப்ப அவங்க வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எத்தனை ஷேர்ஸ் ஏகேக்கு கிடைக்கிறது போல ரிஷி கிடைக்க போகுது. அப்புறம் ஏகேக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அபிஷேக்குக்கு நான் என்னைக்குமே ப்ராப்ளம் வர விட மாட்டேன். நம்ம மீட்டிங்கை நாளைக்கே வச்சுக்கலாம். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நாளைக்கு சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ சார். ரிஷியனா, மனோ, சமீர் மறுபடியும் பூனை மாதிரி குறுக்க வந்துட்டா அவனை எப்படியாச்சும் துரத்தி விட. நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே மனோ, காம் டவுன். சமையலுக்கு கூப்பிடு.
போலாமா அனுஜா? போலாம். போங்க, தாராளமா போங்க. யார்தோ ஃபோன் அடிக்குதுல? சமீர், உன்னோட ஃபோன் தான். என் ஃபோன் தான். ஹலோ. ஹாய் ஷமீர், நீ எப்படி இருக்க? எனக்கு தெரியுதா? உன்னோட பிரீத்தி. என்னது? அண்ட் பை த வே, நீ ஏன் விழுந்தன்னு எனக்கு தெரியும். எப்படி? அப்படின்னா? அது எதனாலனா, நீ என்ன அங்கிருந்து முறைச்சு முறைச்சு பார்க்கும்போது விழுந்துட்ட. ம். என்ன பண்றது? உன்னை பார்க்கும்போதெல்லாம் நான் கீழே விழுந்துட்டே இருக்கேன். என்ன? அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியும், நீ எப்ப என்ன பார்த்தாலும் உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அனுஜா. உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். என்னோட பேக் விடு. முதல்ல கிட்ட வா. வாட் ரபிஷ். முதல்ல என் பேக் விடு. முதல்ல கிட்ட வான்னு சொன்னேன். விஷயம் ஒழுங்கா என்னோட பேக் விடு. உனக்கு கிட்ட வாடுறல. சரி, ஒன்று சொல்ல. நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வரும்போது ரொம்ப பயந்து போயிருந்த? நான் பயந்து போயிருந்தேனா? ம். அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட இதயம் ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்? ஆமா, அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இருந்துச்சு இருந்துச்சு இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னு கேட்டா, கடந்த காலம் ஒண்ணு கடந்து போல அனுஜா. 7 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு. என்னோட முடி இந்த பட்டன்ல எல்லாமே உன்னாலதான் வந்துச்சிருச்சு. எப்பவுமே எல்லாமே என்னால தான் நடக்கும். பிஹேவ். அப்படியே எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. உண்மையை சொல்ல. நான் உனக்கு பக்கத்துல இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? நீங்க பாரு, உண்மையை சொல்ல, இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லிட்டேன்.